கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 63ஆம் சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 63 வசனம் 6. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும்போது ராசாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும்போது ராசாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, படுக்கும் பொழுது நமக்கு நித்திரை வர வேண்டும். படுத்த உடனே நான் நித்திரை செய்கின்றேன் என்று சொல்லுகிற மக்கள் இன்றைக்கு வெகுவாக குறைந்து விட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அத்தனை பிரச்சனைகளும் அத்தனை போராட்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் படுக்கையை நினைக்க செய்கிறதே தவிர, ஆனால் நமக்கு நித்திரை என்பது, அயர்ந்த உறக்கம் என்பது வருவது இல்லவே இல்லை. இது நமக்கு மாத்திரமல்ல, இது தாவீதுக்கும் பொருந்தும் என்பதை தான் இங்கே அவர் குறிப்பிடுகின்றார். தாவீது இங்கே சொல்லுகிறார், நான் படுக்கையில் உம்மை நினைக்கும் பொழுது. அப்படியானால் தாவீது படுத்த உடனே உறங்க முடியாத ஒரு நிலையில் அவர் இருக்கின்றார். அது நன்றாகவே நமக்கு தெரியும். தாவீதுடைய வாழ்க்கையை நாம் படிக்கும் பொழுது அவர் மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம்தான் இருக்கிறது என்று சொல்ல நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அத்தனை இன்னல்களும் துன்பங்களும் தாவீதை சுற்றி பின்னி பிணைந்து கொண்டிருக்கும் பொழுது தாவீதாலே என்ன செய்ய முடியவில்லை? நிம்மதியாக உறங்க முடியவில்லை. படுக்கையிலே அவர் அத்தனை விதமான போராட்டங்களை அவர் சந்திக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கின்றாராம்? கடவுளை நினைக்கின்றார். கடவுளை நினைக்கின்றார். ஓ, என்னை இத்தனை நெருக்கடிகளும் போராட்டங்களும் சூழ்ந்து கொண்டு என்னை உறங்க விடாமல் செய்யும் பொழுது, ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்கிறவராய் என் கூட இருக்கிறீர், என் பட்சத்தில் இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை அவர் தேடுகின்ற ஒரு மனிதனாக அவர் காணப்படுகின்றார். ஆகையால் தான் அந்த வார்த்தை குறிப்பிடப்படுகிறது, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இது இயல்புதான். பிரச்சனைகள் நம்மை தூங்க விடுவதில்லை. நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் நம் நினைவுக்கு வரும்பொழுது சமாதானமான நித்திரை என்பது நமக்கு மிகுந்த தூரத்தில் இருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் நம்மை உருவக்குத்தி கொண்டு அப்படியே முடங்கிவிட்டு, அவ்வளவுதான் என் வாழ்க்கை, அவ்வளவுதான் என் பிள்ளைகளுடைய நிலைமை, அவ்வளவுதான் என் குடும்பத்தின் சூழல் என்கின்ற முடிவுக்கு வந்து விடாமல், என்னோடு கூட என் ஆண்டவர் இருக்கிறார், நாம் நம்பி இருக்கிற கடவுள் எனக்கு போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை நினைத்து, அதற்கு பிறகு தாவீது குறிப்பிடுகிறார், ராசாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். இதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. ராசாமங்களிலே நான் என்ன செய்கின்றேன்? ஆண்டவரே, உம்மை நினைப்பது மாத்திரமல்ல, உம்மை தியானிக்கின்றேன், உம்மை தியானிக்கின்றேன், உம்மை தியானிக்கின்றேன். எதை குறித்து? ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய ஜனங்களுக்கு அவர் என்ன செய்கிறார், அவரை தேடுகிறவர்கள் கடவுள் எப்படி உதவி செய்கிறார், அவரை நம்புகிறவர்களை எப்படி கைவிடாது இருக்கின்றார், அவர்களை ஆண்டவர் தனக்கு சொந்தமான ஜனமாக தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் வருகிறதான எல்லா ஏற்ற தாழ்வுகளிலே கடவுள் எவ்வளவாய் அவர்கள் அருகில் இருந்து ஒரு உதவி செய்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் கடந்த காலத்தினுடைய அனுபவத்தை, கர்த்தர் நடத்தின அனுபவத்தை அவர் தியானிக்கிறதாக இங்கே குறிப்பிடுகின்றார். ஒரு நாள் கோலியாத்தை எதிர்க்கும் பொழுது கூட சவுல் ராஜாவிடத்தில் போய் தாவீதை கொண்டு நிறுத்தும் பொழுது அப்பொழுது சொல்லுகின்றார், நான் இளைஞனாக என் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது துஷ்ட மிருகங்கள் என் ஆடுகளை தாக்க வந்தது. அப்பொழுது நான் அவைகளெல்லாம் கொன்று போட்டு விட்டேன் என் கைகளினால். கடவுள் எனக்கு அவ்வளோ பெரிய பலத்தை கொடுத்திருந்தார், அவைகளில் ஒன்றாகத்தான் இந்த கோலியாத் இருப்பார் என்று கடவுள் தன் வாழ்க்கையில் ஏற்கனவே செய்த அந்த மாபெரும் அதிசயங்களை அவர் நினைவு கூறுகிறார்.
என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை தாவீதைப் போல படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய குடும்பத்தின் சூழல்களை, நம்முடைய தேவைகளை நினைக்கும் பொழுது கவலைப்படாதிருங்கள். நம்மோடு கூட ஆண்டவர் கூட இருக்கிறார். அது அழுது புலம்புகிற நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமையை தியானித்து பாருங்கள். கடந்த நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் கடவுள் எவ்வளோ அற்புதம் செய்து இருக்கின்றார். கணவருடைய வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய ஆரோக்கியத்தில் கர்த்தர் எவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறார். அதை தியானித்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நிச்சயமாய் அற்புதங்களை காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்கள் படுக்கையிலும் தியானிக்கிறோம் ஐயா. நீர் பெரியவர். எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே இருக்கிற எல்லா இன்னல்களையும் நீக்கி எங்கள் நித்திரை இன்பமாக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.